ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குடும்ப ஓய்வூதியம் அரசு ஊழியரின் மகள்களுக்கு உரிமை உள்ளதா? முழு விளக்கம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் அவர்கள் பணி ஓய்வு பெற்ற பிறகு மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தினருக்கும் முக்கியமான நிதி ஆதாரமாக விளங்குகிறது. பொதுவாக ஒரு அரசு ஊழியர் மரணமடைந்த பிறகு ஓய்வூதியம் அவரது வாழ்க்கை துணையிற்கோ அல்லது மகன்களுக்கோ மட்டுமே கிடைக்கும் என்ற ஒரு தவறான நம்பிக்கை உள்ளது. ஆனால் தற்போது நடைமுறையில் உள்ள விதிகளின்படி மகள்களுக்கும் குடும்ப ஓய்வூதியம் பெறும் உரிமை தெளிவாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த விதிகளை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர்ஸ் வெல்ஃபேர் விரிவாக விளக்கியுள்ளது. புதிய விதிகளின்படி அரசு ஊழியர் மகள் திருமணமாகாதவராக இருந்தாலோ, விவாகரத்து பெற்றவராக இருந்தாலோ அல்லது விதவையாக இருந்தாலோ அவர் வாழ்நாள் முழுவதும் குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதி உடையவராக இருக்கிறார். இது முன்பிருந்த விதிகளிலிருந்து முக்கியமான மாற்றமாகும். முன்னர் திருமணமான மகள்களுக்கு ஓய்வூதியம் பெற முடியாது என்ற நிலை இருந்தது. தற்போது சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் திருமணமான மகள்களுக்கும் இந்த உரிமை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக அவர்கள் பெற்றோரை நிதி ரீதியாக சார்ந்திருந்தால் இந்த மாற்றங்கள் மத்திய குடிமை பணிகள் ஓய்வூதியம் விதிகள் 2021 கீழ் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த விதிகளின் முக்கிய நோக்கம் மகள்களின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதும் குடும்ப ஓய்வூதியத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்துவதும் ஆகும். ஒரு அரசு ஊழியர் இறந்த பிறகு முதலில் அவரது வாழ்க்கை துணைக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். அவர் உயிருடன் இல்லை எனில் அந்த உரிமை குழந்தைகளுக்கு மாற்றப்படும். இதில் மகன்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வரை மட்டுமே ஓய்வூதியம் பெறுவார்கள். ஆனால் மகள்களுக்கு, குறிப்பாக திருமணமாகாத விதவையான அல்லது விவாகரத்து பெற்றவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் வழங்கப்படும். குடும்ப ஓய்வூதிய தொகை அந்த ஊழியர் எப்போது மரணம் அடைந்தார் என்பதை பொறுத்து மாறுபடும். அவர் பணியில் இருந்தபோதே இறந்திருந்தால் அவரது கடைசி ஊதியத்தின் சுமார் 50% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஓய்வு பெற்ற பிறகு மரணமடைந்திருந்தால் பொதுவாக அந்த ஊதியத்தின் சுமார் 30% வழங்கப்படும். மேலும் ஒரு மகளுக்கு வேலை இருந்தாலும் கூட சில சூழ்நிலைகளில் குடும்ப ஓய்வூதியம் பெறும் உரிமை தொடரலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மகள்கள் தங்களது உரிமையை இழக்காமல் பெறுவதற்காக அரசு ஊழியர்கள் தங்களது வாரிசு நியமன படிவங்களை சரியாக பூர்த்தி செய்து அவ்வப்போது புதுப்பித்து வைத்திருக்க வேண்டும் என்று அரசாங்கம் வலியுறுத்தி இருக்கிறது. கடந்த காலங்களில் பலர் இந்த படிவங்களில் மகள்களின் பெயர்களை சேர்க்காததால் பின்னர் அவர்கள் ஓய்வூதியம் பெறுவதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. இதை தவிர்க்க தற்போது மகள்களின் பெயர்களையும் அவசியம் சேர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மொத்தத்தில் தற்போதைய விதிகளின்படி மகள்களுக்கும் குடும்ப ஓய்வூதியத்தில் முக்கிய உரிமையாளர்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். சரியான ஆவணங்கள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட நியமன விவரங்கள் இருந்தால் அவர்கள் எந்தவித தடையும் இல்லாமல் ஓய்வூதியம் பெற முடியும் என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா ஓய்வூதியத்தில் பெரிய மாற்றம் தான் இது. ஏன்னா இவ்வளோ நாளாக மகள்களுக்கு இல்லை ஓய்வூதியம், அதுவும் மேரேஜ் பண்ணவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இதெல்லாம் இப்போ மத்திய அரசு இதெல்லாம் தெளிவுபடுத்தி மாற்றியிருக்காங்க. ஸோ மகள்களுக்கும் கண்டிப்பாக பென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக இது வரவேற்கக்கூடிய நல்ல விஷயம். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோன்று வேற ஒரு தகவலில் சந்திப்போம்.